வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை. ஸோ பேராமெடிக்கல் அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருந்தது. ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை பற்றின ஒரு விளக்கம், இந்த ரிசல்ட் பற்றின ஒரு விளக்கம் பார்க்கலாம். அதாவது இதில் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய வெப்சைட் இன்ஃபர்மேஷன், ஹால் டிக்கெட் இன்ஃபர்மேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும், இல்லை நம்ம ரிசல்ட் காப்பி எதுவாக இருந்தாலும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். எஸ்பெஷலி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு போஸ்ட் அண்ட் கேட்டகரி வைஸ் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிவி இஸ் அட்டாச்டு பிலோ. அதாவது ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் நேம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ரோல் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டிவி அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது ஹையஸ்ட் மார்க் எடுத்த கேண்டிடேட்ஸ்லேருந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் 58ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரோல் நம்பரில் உங்களோட நேம் இருந்ததுனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உள்ள எக்ஸாமினேஷனை கணக்கில் எடுத்துகிட்டு வரக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், எந்த ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் அதற்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக இந்த எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் மட்டும் இல்லாமல் கார்டியாக் டெக்னீஷியன், அடுத்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, இசிஜி டெக்னீஷியன், ஃபீல்டு ஒர்க்கர், இது வந்து கேட்டகரி 5ல் வரும். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேடு 3, லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேடு 2, பெர்ஃபியூஷனிஸ்ட், அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேடு 2, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் அப்ளை அண்ட் யூ கேன் ரைட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணி எழுதி ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்ணுற நண்பர்களாக இருந்தால் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வடிவம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்டட், அதாவது ஷார்ட் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனலால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்தராக நம்ம இன்ஃபர்மேஷன் இது ரிலேட்டட் டு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜிபேட் ஏதாவது நமக்கு தகவல் கிடைத்தால் அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.